என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிந்தை என்ற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். நம்முடைய சிந்தை எப்போதும் தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். சிந்தையில் ஒரு மனிதன் அங்கே கேடுகளை அவன் வைத்திருப்பான் என்று சொன்னால் அவனுடைய செயல்கள் எல்லாம் கேடு நிறைந்ததாக மாறிவிடும். எனவே மிக கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 139 சங்கீதம் 23 வசனத்தை வாசிக்கிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். இங்கே என் இருதயத்தையும் என் சிந்தையையும் அறிந்து கொள்ளும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சிந்தையில் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதை தியானித்தோம். நம்முடைய சிந்தை சீராக இருக்க என்ன பண்ணணும் அப்படின்றத நேற்று உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். சிலுவையின் சிந்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இன்னொரு சிந்தையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன சிந்தை? என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 அதிகாரத்தின் 31 வசனம். எரேமியா 2 அதிகாரம் 31 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிருளான பூமியாக இருந்தேனோ, பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள்? சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய சிந்தையில் கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். வார்த்தையை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் பாதம் மாறும்போது, தேவனை விட்டு விலகும்போது அதுக்கு என்ன காரணம்னா, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக இருந்து இருதயத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தை அங்கே உடைத்து போடப்படுகிறது அல்லது அது கிறுக்கி போடப்படுகிறது. அதை அந்நிய காரியமாக மாற்றினோம் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். எனவே நம்ம எப்போதும் வார்த்தையை சிந்திக்க, வார்த்தையிலே கவனம் வைக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கி நிறைய கர்த்தருடைய வார்த்தையில் சிந்தை இல்லாததுனால தான் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, நான் எப்படி வாழ்கிறேன், அவருடைய வார்த்தைக்கும் எனக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது என்பதை நான் எப்போ சிந்திக்க தவறுகிறேனோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தாறுமாறுகள் வரும். வார்த்தையை சிந்திக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? பொதுவாக காலையில் எழுந்தவுடனே பைபிள் படிப்போம், வேதத்தை நம்ம வாசித்து முடிச்சுட்டு உடனே மூடி வச்சுட்டு போயிடுவோம். ஆனால் படிக்கிற வார்த்தையை உட்காந்து மெடிடேட் பண்ணுற பழக்கம் நமக்கு உண்டா? படிக்கிற வார்த்தையை உட்காந்து தியானித்து அதன்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்குள்ளே இருக்குதா? அப்படி தியானிக்கிற பழக்கம் இருக்குதா? கர்த்தர் என் கூட பேசினாரே, இந்த கூட்டத்தில் என் கூட இந்த வசனத்தை கொண்டு பேசினார், நான் தேதி நான் ஜோம் பண்ணும்போது இந்த வசனத்தை படிக்கும்போது என் கூட இந்த வசனத்தின் மூலமாக இடைப்பட்டார். இப்படி வார்த்தையை சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள். வார்த்தையை சிந்திக்கலைன்னா அது நம்முடைய இருதயத்திலேருந்து அந்த வார்த்தை எடுபட்டு போய்விட்டது என்று அர்த்தம். இன்னொரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரத்தின் 15 வசனம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். பார்த்தீங்களா? வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். வாசிச்சா சிந்திக்கணும். நம்ம எப்போ வாசிக்கிறோமோ அது இருதயத்தில் அந்த வார்த்தைகள் பதிக்கப்படும். இருதயத்தில் பதிக்கப்பட்டதை சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால்தான் நாம் செயல்படுவோம். அதனால தான் வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பைபிளே வாசிக்காதவங்களால வசனத்தை எப்படி சிந்திக்க முடியும்? பைபிள் வாசித்தா சிந்திக்க ஆரம்பிப்போம். நம்ம சிந்தையில் வார்த்தையால் நம்ம நிரப்பப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு வருவாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரம் என்ன நடக்கு பாருங்கள். மார்க் சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் 15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க் 4:15. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகையானவர்கள். இங்கே சாத்தான் விதைக்கப்பட்ட உடனே, இருதயத்தில் அந்த வசனம் விதைக்கப்பட்ட உடனே சாத்தான் அந்த வசனத்தை எடுத்து போடுகிறான். அப்போது இருதயத்திலேருந்து வசனத்தை எடுத்தாயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சிந்தையில் அதை கொண்டு வரவே மாட்டோம். இருதயத்தில் வசனம் இருந்தால் மட்டும்தான் வசனத்தை தியானிக்கவும் சிந்திக்கவும் நாம் பல நேரங்களில் முயற்சி செய்வோம். இன்றைக்கி அப்படிப்பட்ட முயற்சி நீங்கள் எடுக்கிறது இல்லையா? நீங்கள் வாசிக்கிற வசனத்தை சாத்தான் எடுத்துட்டானா அந்த வாசிக்கிற வசனத்தை கடமைக்காக வாசிக்கிறீங்களா? அப்படின்னா இன்றைக்கி மாற்றிக்கொள்ளுங்கள்.
ஒவ்வொரு வசனத்தை படிக்கும்போதும் கர்த்தர் பேசும்போதும் எழுதி வைங்க, மார்க் பண்ணி வைங்க. அதை தான் சிந்திக்க முடியும். அந்த சிந்தை வசனத்தினால் நிரப்பப்பட்டு இருப்பதாக. வசனத்தினால் நம்முடைய இருதயம் நிரம்பி இருந்தால் சிந்தையும் வசனத்தால் இருக்கும். வசனத்தையே சிந்திக்க ஆரம்பித்தால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய நன்மையை கட்டளையிடுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதத்தின் 148வது வசனத்திலே சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை பாருங்கள். 119ஆம் சங்கீதம் 148வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி. அப்போ வசனத்தை தியானிக்கிறதுல கவனம் செலுத்தினா சிந்தையில் கண்டிப்பாக அது இருக்கும். அந்த வசனத்தை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாய் அது இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி வசனத்தை சிந்திக்க பழகுவோம். இன்னைக்குரிய மனப்பாட வசனமாக அப்போஸ்தலனாகிய பேதுருவின் 2ஆம் நிருபம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது வெடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நல்லது. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை சொல்லி பாருங்கள். ரொம்ப முக்கியமான வசனம். நம்ம வசனம் இருளுள்ள இடங்களிலே பிரகாசிக்கிற ஒரு அனுபவத்தை கண்டிப்பாய் கொடுக்கும். எனவே நம்முடைய சிந்தை வசனத்தால் நிரப்பப்பட்டிருக்கட்டும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்கள் சிந்தையில் எப்போதும் உம்முடைய வசனத்தால் நிரப்பப்பட்டிருக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். எங்களோடு தொடர்ந்து பேசும் வசனத்தை நாங்கள் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த, சிந்திக்க, அதன்படி செய்ய கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது 4th சாட்டர்டேயாக இருக்கிறபடினால நம்முடைய ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்முடைய ஆஃபீஸில் நடைபெறும். நீங்கள் தவறாமல் வாங்க. இன்றைக்கி உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வேன். நம்ம தொடர்ந்து தேசங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நிறைய காரியங்களை இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே தவறாமல் குடும்பமாக வாங்க. சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து கலந்து கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை நான் சந்திக்கவும் ஜெபிக்கவும் நாங்கள் ஆசையாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.